அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக, பாவங்களை மன்னிப்பாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பின் பொருட்டால் அவனுடைய எல்லா விதமான பேருபகாரங்களுக்கும் அருள் பாக்கியங்களுக்கும் நம் எல்லோரையும் சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. ரமலான் அது நோன்பை கொண்டு சிறப்பு அடைகின்றது. இன்னவள இதர அமல்களை கொண்டும் அது சிறப்படைகின்றது. மிக முக்கியமாக குர்ஆனை கொண்டு ரமலான் மாதம் சிறப்படைகிறது என்று சொன்னால் இது மிகையாகாது. காரணம், குர்ஆனை அது இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துனியா விட்டு போகும்போது நான் உங்களிடத்து 2 விஷயத்தை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, உங்களுக்கு மத்தியில் நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதில் ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கக்கூடியது எது? இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை கொண்டு தான் இந்த உம்மத்து என்ன செய்யும்? நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனில் என்ன செய்ய பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா குர்ஆனில் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. நன்மை தீமை, ஹலால் ஹராம், எது கூடும் எது கூடாது, எதை செஞ்சால் நன்மை, எதை செஞ்சால் தீமை, எதை செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும், எதை செஞ்சால் நரகம் கிடைக்கும், எல்லா விஷயத்தையும் A to Z கம்ப்ளீட்டாக அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த ரமலான் குர்ஆனை கொண்டு அது சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பானவர்களே, ரமலான் எப்படி சிறப்படைகிறதோ அது போல குர்ஆனும் அது ஓத ஓத நம்முடைய உள்ளத்திற்கு அது ஒரு ரூஹானியத்தை உண்டாக்கும், ஒரு நூறானியத்தை உண்டாக்கும். அது ஒரு ஆன்மீக கலை. அது குர்ஆனை எந்த ஆங்கிளில் நம்ம யோசித்து பார்த்தாலும் எடுத்துக்கொண்டாலும் அது நமக்கு நன்மை தான். ஓத ஓத இன்பமாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் மற்றவர்களை ஓத வைத்து அவர்கள் கேட்பார்கள், அவங்களும் ஓதுவாங்க. பிறர்களை ஓத வைத்தும் அதன் மூலமாக இன்பத்தை அவங்க என்ன செய்வாங்க? ரசிப்பார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டுட்டு போகிறோன்னாங்க, 2வது ஒரு சுன்னத்தை ரசூலி, 2வது என்னுடைய சுன்னத்தான வழிமுறை, அதையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவற போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் அல்லாஹ் இதன் அடிப்படையில் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அருள் புரிவாங்க.